T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பெருசாக இதை பற்றி எதுவும் பேசப்படல. காரணம் பெரிய டீம்ஸில் சின்ன டீம்ஸை வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க லீக் ஸ்டேஜஸில். வாய்ஸ் டோர்னமெண்ட் சூப்பர் 8 ரவுண்டுக்கு போனாதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இதுக்கடையில் இந்த T20 வேர்ல்ட் கப்புங்கிறது ஒரு வகையில் ஐபிஎல்ல முந்திருக்கு. பிஸ்னஸை பொறுத்த மட்டும் ஐபிஎல்ல யாரால தொடவே முடியாது. ஆனால் டைட்டில் அடிக்க போகிற வின்னர்ஸ்க்கு $2.45 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கிடைக்க போது. ஐபிஎல்லோட பிரைஸ் மணிங்கிறது 20 கோடி தான். அதை கம்பேர் பண்ணுறப்போ T20 வேர்ல்ட் கப்புக்கு சில லட்சங்கள் அதிகமாக இருக்க போகுது. ஏன் இதை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறோன்னா, லாஸ்ட் டைம் இங்கிலாந்து 2022 வேர்ல்ட் கப் வின் பண்ணும்போது அவளுக்கு அரௌண்ட் 13 crores தான் கிடைச்சது. பட் இந்த முறை பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஐசிசி. தென் ரன்னர்ஸ் அப்புக்கு 10 கோடின்னு அடுத்தடுத்து எல்லா டீம்ஸ்க்கும் பிரைஸ் பண்ணியிருக்கு. டோட்டலாக பார்த்தோன்னா தோராயமாக 93 கோடி இந்த டோர்னமெண்ட்ல பிரைஸ் மணியை டீம்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்க போறாங்க ஐசிசி. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த வேர்ல்ட் கப்பில் பல மேட்சஸ் இருந்தால் கூட இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானுக்கு ஒரு தனி ஹைப் இருக்கு. ஜூன் 9 நியூயார்க்ல நடக்க போகுது. இந்த மேட்ச்க்கு ஆல்ரெடி ஐஎஸ்ஐ குரூப் இருந்து டெரர் அட்டாக் வார்னிங் வந்திருக்கு. ஸோ இதுக்காக அங்கே இருக்க லோக்கல் போலீஸ், அமெரிக்காவில் இருக்க டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் FBI, SWATனு பல முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட இடங்களில் ஸ்னைப்பர்ஸோட போலீஸை நிற்க வச்சிருக்காங்க. எதுவும் தேவையில்லாமல் அத்துமீறி உள்ள வந்தால் அப்புறம் ஹெட்ஷாட் தான். அந்த அளவுக்கு டைட்டன் செக்யூரிட்டியை போட்டிருக்காங்க. சப்போஸ் ஃபேன் சைட்லேருந்து யாராவது கிரிக்கெட்டர்ஸை கட்டி பிடிக்கிறேன் காலில் உள்ளரன் வந்தால் அப்புறம் கதை முடிஞ்சது. இந்தியன் டீமுக்கு நாளைக்கு ஜூன் 5 அயர்லாந்து கூட மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. பட் இதுவரை இந்தியன் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற வரை டிராவிடும் அதை பெருசாக ரிவீல் பண்ண போகிறதில்லன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ரோஹித்தோட விராட்டை ஓப்பன் பண்ண வச்சுட்டு துபேவை எக்ஸ்ட்ரா உள்ள எடுத்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. விராட் கோலி பொறுத்தவரை பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தனால லேட்டாக தான் டீமோட ஜாயின் பண்ணாரு. வார்ம் அப் மேட்ச்லேயே விளையாடல. ஆனால் பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பயங்கர இன்டென்ஸாக பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பும்ரா, சிராஜ் அண்ட் பாண்டியோட பவுலிங்கை நெட்ஸில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனலி இதோட சேர்த்து டிராவிட் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இதுதான் அவரோட ஃபைனல் டோர்னமெண்ட் வித் இந்தியன் டீம். அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு திரும்ப ஹெட் கோச் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறது என்னன்னு. அண்ட் நமக்கெல்லாம் முன்னாடி தெரிஞ்ச மாதிரியே கௌதம் கம்பீர் ஜூலைலேருந்து இந்தியன் டீம் ஹெட் கோச்சாக பொறுப்பெடுக்க போறாரு.